The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. 2024 மக்களவை தேர்தல் அடுத்த மாசம் நடைபெற இருக்கு. நம்ம இப்போ இருக்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறோம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம பக்கத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட அரசியல் குறித்த ஒரு ஜாலியான கேள்வியை நம்ம இப்போ கேட்கலாம். அடுத்த மாசம் ஒரு தேர்தல் நடைபெற இருக்குல்ல, அது என்ன தேர்தல், எந்த தேதியில நடைபெற இருக்கு? பிரதமர் தேர்தல் எத்தனாம் தேதி நடைபெற? ஏப்ரல் 19. ஏப்ரல் 19. ஏப்ரல் 19. ஏப்ரல் 19. ஏப்ரல் 19. தேர்தலுக்கு வந்து நிறைய அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்கறாங்கல்ல, எதற்காக அவங்க வந்து பணம் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிறான்னு பாக்குறாங்க. ஓட்டில் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அந்த ஒரு நோக்கத்தில் மக்கள்கிட்ட பைசா கொடுத்து ஏமாத்தி ஓட்ட வாங்குறாங்க. மக்களோட ஓட்ட பணத்தை கொடுத்து வாங்கி அவங்க அதில் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அவங்க ஆட்சியில் வர்றதுக்காண்டி மக்கள் அந்த அடுத்த 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்காண்டி மக்களுக்கு பணம் கொடுத்து அந்த இது பண்றாங்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் இது பண்றாங்க. தேர்தலில் நம்ம பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னா என்னென்ன சிக்கல் வரும்? திருப்பியும் அதே மாதிரி பண்ணலான்னு பார்ப்பாங்க, நிறைய மோசடி பண்ணலான்னு பார்ப்பாங்க, மக்களை ஏமாத்துவாங்க. நம்ம உரிமையில திருப்பி ஆக்க முடியாது. இதே ஒரு இதா வச்சிருப்பாங்க, மக்கள் அப்படி ஏமாத்திடலாம் 1000 ரூபா கொடுத்து. அதனால மக்கள் பணத்தை வாங்கினாலும் பார்த்து ஓட்டு போடலாம். பணம் கொடுத்து வாங்குறதுனால அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சிக்கல், மக்களுக்கு என்ன சிக்கல்? நம்மளை ஏமாத்துருவாங்க, வேற நம்ம உரிமைகளை கேட்க முடியாது, அவங்க கீழே தான் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி தகுதியானவர்கள் நம்மளை தேர்ந்தெடுக்க முடியாது. அதாவது நம்ம பணம் கொடுத்து வாங்குறதுனால நம்மளோட உரிமையை நம்மளே விற்கிற மாதிரி, அவங்க கையில் நம்ம உரிமையை கொடுக்குற மாதிரி. அதாவது பணம் கொடுக்கும்போதுல அவங்க நம்ம உரிமையை வாங்கிட்டாங்க, அதனால நம்மளோட உரிமையில் அதை போடலை, அவங்களுக்காக போடுறோம். அதனால சரியான ஆளை தேர்ந்தெடுக்க முடியாது. நம்மளே கோரிக்கை எதுவும் ஏற்றுக்கிட மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஓட்ட பைசா காண்டி வித்துட்டோம். அதனால அவங்கள்ட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாது, நம்ம ஓட்ட வித்தாச்சு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. மனசாட்சி ஒத்துக்கிடாது, பணம் கொடுத்து ஓட்டு போடுறதுக்கு சும்மா இருக்கலாம். ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகள் உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து வாக்களிங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க வீட்டுல உள்ள பெற்றோர்கள் வாங்க தயாரா இருந்தா அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? இது வரைக்கும் பணம் வாங்கி ஓட்டு போட்டது இல்லை, நான் போடவும் மாட்டாங்க. பைசா வாங்குவாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சிக்கு தான் போடுவாங்க. இது தப்பு தானே? ஆமா, தப்பு தான். இது யார் நினைச்சா மாத்தலாம்? நம்ம நினைச்சா மாத்தலாம், நீங்க நினைச்சா மாத்தலாம், அப்படித்தானே? இளைய தலைமுறை நினைச்சா மாத்தலாம். இந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து தொடங்குவீங்களா? தொடங்குவோம். இது வரைக்கும் அந்த மாதிரி வீட்டில் யாரும் அமௌண்ட் வாங்கினதில்ல, இனிமேல் வாங்குற மாதிரியும் ஐடியாவில் இல்லை. ஏன்னா நம்மளோட உரிமையை நம்ம தான் பாதுகாக்கணும். அதனால அதை ரூபாக்காக விற்கிறதா இல்லை உரிமையை. காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. ஆனால் வந்து நம்ம ஓட்டு போடுற நம்மளே உரிமை, நம்ம யார் தேர்ந்தெடுக்கலாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பைசா வாங்கிட்டு போறதுனால நம்ம அதுக்கப்புறம் எதுவும் கேட்கவும் முடியாது அவங்க கிட்ட. அதனால பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. அப்படிப்பட்ட அரசியல் கட்சி நல்லாவும் இருக்காது. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு. ஜனநாயகத்துல நமக்கு கொடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டிங் தான். அடுத்த மாசம் அதற்காக நடைபெற இருக்கு. நான் உங்ககிட்ட அடுத்த கேள்வியா வைக்கிறேன், எதை முன் வச்சு, இதை நோக்கமா வச்சு இந்த வேட்பாளரை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னா நீங்க எதை முன் வைப்பீங்க? எந்த ஒரு டிமாண்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கு, எதை முன் வச்சு வாக்களிக்கிறீங்க? தமிழ் தேசியம், பிஜேபி. இல்ல கட்சி அடிப்படையில வாக்கு அளிக்கிறீங்களா, இல்ல வந்து வேட்பாளர் அடிப்படையில நீங்க வாக்களிக்கிறீங்களா? கட்சி அடிப்படையில். ஏன் வேட்பாளரை நீங்க அப்ப கவனிக்க மாட்டீங்களா? கவனிப்போம். இந்த தொகுதிக்கு என்னென்ன வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க? காங்கிரஸ் விஜய் வசந்த். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, தேர்தல் வர இருக்கு. நீங்க ஒரு கேண்டிடேட்டை பற்றி தெரிஞ்சிருந்தா தானே நீங்க ஒரு அவேர்னஸா வந்து ஓட்டு போட முடியும். நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க, சரியா? கட்சி அடிப்படையில் தான் போடணும். ஏன் வேட்பாளர்களை நீங்க கவனம் பண்றது இல்ல? இது வரைக்கும் அதை பற்றி அதிகமான அறிவு இல்லை, இனிமேல் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வேட்பாளரை தெரிந்தது. கட்சி அடிப்படையில் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க, இதற்கான காரணம் என்ன? நான் நிறைய கட்சியில் பார்த்துருக்கேன், அதில் ஒரு சில காரணங்கள் எனக்கு மனசில் இருக்கு, அதன்படி நான் போடுறேன். கட்சி அடிப்படையில் எடுக்கக்கூடாது, வேட்பாளர் அடிப்படையில் எடுக்கணும். நம்ம இடத்துல என்ன வேட்பாளர் இருக்காங்க அதை பொறுத்தா நமக்கு நல்லது நடக்கிறது இருக்கு. அதனால நம்ம வேட்பாளர் அடிப்படையில் தான் எடுக்கணும், கட்சி அடிப்படையில் எடுக்கக்கூடாது. யார் நல்லா சர்வீஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து ஓட்டிங் பண்ணலாம். இப்போ திரைத்துறையில இருந்தும் அரசியலுக்கு வர்றாங்க, திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வர்றவங்களை பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? திரைத்துறையிலேருந்து அரசியல் வரவங்களுக்கு அனுபவம் இருக்காது அரசியலை பற்றி, அதனால அது வாய்ப்பு இல்லை. ஒன்றும் தெரியல. அவங்களோட சில பேர் அதை பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க, சில பேர் வந்து சேவை பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க. அது அவங்களோட மனநிலையை பொறுத்து இருக்கு. ஏற்கனவே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அப்போ நல்லா இருக்கும். சான்ஸ் கொடுக்கறது நல்லது தானே, அவங்களும் வந்து எதாவது பண்ணட்டுமே, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ அடுத்த கேள்வியா நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து, அரசியல்ல பெண்களுக்கு சம உரிமை கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து இளம் தலைமுறை ஆண்களா நீங்க இருக்கிறீங்க, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படுதா? அந்த சமூகத்துல அரசியல்ல சம உரிமை கொடுக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொடுக்கப்படுது, சம உரிமை கொடுக்கப்படுது. எதை வச்சு கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? சிறு பிள்ளையில இருந்து இருக்கனால அவங்க வந்து தனித்திறமையில இருக்கிறாங்க, அதனால கொடுக்கப்படுது. உங்க வீட்டில இருந்து யாராவது அரசியலுக்கு பெண்கள் வர தயாரா இருந்தா நீங்க அதை அக்செப்ட் பண்ணுவீங்க?
கண்டிப்பாக பண்ணுவோம். பெண்களுக்கு அரசியல்ல சம உரிமை கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? கேண்டிடேட் தேர்வாகட்டும் எல்லா வகையிலையுமே கொடுக்கப்படுது. எதை வச்சு சொல்றீங்க? எல்லா பொம்பளைங்களும் அரசியலில் எல்லாம் இருக்காங்க, அதனால கொடுக்கப்படுது. நிறைய இடங்களில் அது தடை பண்ணுறாங்க சார். நிறைய ஃபேமிலியில் அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஆனால் சில இடங்களில் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான அது சப்போர்ட் இல்லை. அதனால நிறைய பேரால் இப்போ அரசியலுக்கு வர முடியல. குடும்பத்தில் சில இடங்களில் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்க வீட்டில இருந்து யாராவது வந்தாங்கன்னா நீங்க வந்து அதை ஏத்துக்குவீங்களா? அக்செப்ட் பண்ணுங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க அடுத்தது அவங்க பேசுறத பொறுத்து தான் இருக்கு. அடுத்த பெண்களுக்கு கொடுக்கணுமா இல்லை வேண்டாமா, அது அவங்க அந்த இடத்துல அவங்க எப்படி பேசுறாங்க அதை பொறுத்து தான் இருக்கு. கொடுக்குறாங்க, கொஞ்சம் இடத்துல கொடுக்குறாங்க, நிறைய இடத்துல கொடுக்கறது இல்லை. அதை பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. தேர்தல்னா புதிய தலைமுறை, தேர்தல்னா புதிய தலைமுறை. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.